ஆண்டின் பொதுக்காலம் 33வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி பிரிவு 18, அருள்வாக்குகள் 35 தொடக்கம் 43 வரை. பார்வையற்றவருக்கு பார்வை வழங்கியதை இன்றைய நற்செய்தியில் காணுகிறோம். பார்வையற்றவரால் பார்க்க முடியாதது உண்மைதான், ஆனால் இதயத்தால் அவர் உணர முடியும். இயேசு எரிக்கோ வீதிகளில் நடந்து சென்றபோது அந்த கூட்டம் தன்மேல் உமிழ்ந்த வெறுப்பை உணர்ந்தார். அந்த பார்வையற்றவர் இயேசு தன்னை ஏற்றுக்கொண்ட மனப்பாங்கையும் உடனடியாக உணர்ந்தார். அவர், கடவுள் நமது புலன்களில் ஒன்றை எடுத்துக்கொள்ளும் போது மற்ற புலன்களை இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்துகிறார் என்று நாம் நமது வாழ்க்கையில் இன்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற பார்வையற்றவரும் அப்படிப்பட்டவரே. கண்களால் பார்க்க முடியாதவர், ஆனால் இதயத்தால் உணர்கிறார். அதனால்தான் இன்று நாம் உடல் ஊனமுற்றோர் என்று சொல்லுவதில்லை, மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறோம். கடவுள் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறப்பார். மறுபுறம் இயேசுவை சுற்றி வழிநடந்த கூட்டத்திற்கும் திருத்தூதர்களுக்கும் கண் பார்வை இருந்தது, புறப்பார்வை இருந்தது, ஆனால் இதயத்தின் உணர்வு குருடாய் இருந்தது. தாவீதின் மகனே, இயேசுவே, என்மேல் இறங்கும் என்று அந்த பார்வையற்றவர் கத்தினார். மற்றவர்கள் அனைவரும் குருடனை போல நடித்தார்கள். உதவிக்காக கூப்பிடும் பார்வையற்றவரின் மீது அவர்கள் பார்வை பதியவில்லை. இது ஒரு சோகமான உண்மை. நீங்களும் நானும் சில சமயங்களில் உணவுக்கும் காசுக்கும் பிச்சை எடுக்கும் குழந்தையை பார்த்து கண்டும் காணாதது போல செல்லுகிறோம். அந்த குழந்தைக்கு உதவ கை வராததை நியாயப்படுத்த பகுத்தறிவை கொண்டு இவர்களெல்லாம் ஒரு கூட்டமைப்பால் வழிநடத்தப்படுகிறார்கள். இவர்கள் பெற்றோர்கள் இவர்களை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை நாம் புறம் தள்ளுகிறோம். அதில் உண்மை இருந்தாலும் கூட பகுத்தறிவால் நியாயப்படுத்துவது மிக எளிது. ஆனால் இதயத்தால் அவர்கள் உணர்வை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இயேசு இந்த புறப்பார்வையை விட அகப்பார்வையாகிய இரக்கம் நம் அனைவருக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கெடுக்கிறோம் என்று சிலர் பேசினாலும், அவர்களுக்கு இரக்கம் காட்டாதீர்கள் என்று சொன்னாலும், நம்முடைய கரிசனை பார்வை அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். நாம் கொடுக்கும் 100 ரூபாய் எந்த விதத்திலும் நம்மை குறைக்காது. அதே போல அவர்களும் அந்த 10 ரூபாயை வைத்துக்கொண்டு மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள் கட்டப்போவதில்லை. அவர்களும் அந்த பணத்தை வைத்து கெட்டு போகவும் போவதில்லை. நம் உடலின் வெளிப்புற பார்வை எப்போது முழுமையடையும் என்றால், அது எப்போது இரக்கப் பார்வையாக மாறுகிறதோ அப்போதுதான் முழுமை பெறும். எந்தெந்த மக்களை நாம் கண்டும் காணாமல் கடந்து செல்கிறோம், எந்தெந்த மக்களை பார்த்தால் நாம் குருடர்களைப் போல நடிக்கிறோம் என்பதை சிந்திப்போம். எந்தெந்த மக்களை இப்படி நாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம், அவர்களிடம் பேசுவதும், அவர்களை கரிசனையோடு பார்ப்பதும், அவர்களுக்கு உதவுவதும் எந்த விதத்திலும் நம்மை குறைவுபடுத்தாது. நம்முடைய இரக்கப் பார்வை விசாலப்படும். கடவுள் நமக்கு உலகத்தை பார்க்க, அனுபவிக்க, உணர கண் பார்வையை கொடுத்திருக்கிறார். அதோடு சேர்த்து தேவையில் இருப்பவர்களை இன்னும் நன்றாக காண்பதற்கு நம் இதயத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இரக்கச் செயல்களுக்கு இதயத்தில் ஈரம் இருந்தால் நாம் முழுமையான பார்க்கும் திறனை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்வோம். ஆமீன்.